ஓம் கினிசுரா போற்றி, ஓம் நவகிரகநாதர்களை போற்றி. தனுசு ராசி நேயர்களுக்கு வணக்கம். தனுசு ராசி காலபுருஷ சக்கரத்தின் 9ஆம் இடம் தர்மஸ்தானம், குரு பகவானின் மூல திரிகோண ஆட்சி வீடு. நேர்களே, இந்த வீடியோ பதிவில் சனி பயிற்சி பற்றி பேச போகிறோம். திருக்கணிதப்படி சனி பகவான் வருகிற மார்ச் 29ஆம் தேதி உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்துக்கு போகிறாரு. அர்த்தம சனியாக வராரு. அர்த்தாஷ்டம சனி 4ஆம் இடத்துல சனி பகவான். 4ஆம் இடம் சுகஸ்தானம். நிறைய பேர் இந்த 4ஆம் இடத்துல சனி பகவான் வந்தால் நிறைய பிரச்சனைன்னு சொல்கிறாங்க. நான் கூட சொன்னேன், நான் சனி பகவானை பற்றி வீடியோ போடலை. போன வீடியோ போட்டிருந்தேன், கண்ணீர் சிந்தும் நேரம், ரொம்ப கஷ்டமாக இருக்குது, கடவுளை தான் காப்பாற்றணும்னு. அது எதுக்கு போட்டிருந்தேன்னா, 4ஆம் இடத்துல கிரகங்கள் நிறைய இருக்குது, பாவ கிரகங்கள். ராகு, சனி, சுக்கிரன், புதன், சூரியன் எல்லாருமே போய் சேர்றாங்க. அந்த நிலைப்பாடு இடைக்காலத்தில் தான் இருக்கும். மே 31ஆம் தேதிக்கு மேலே மாறிடும். சரியா? சூரியனும் அங்கே போய் சேர்றாரு, பங்குனி மாதம் முழுக்க அங்கே இருக்கிறாரு. அதை வச்சு தான் போட்டேன். அது சனி பகவானுக்காக போடப்பட்ட வீடியோ அல்ல. அட் ப்ரெசென்ட் தனுசு ராசிக்கு 4ஆம் இடம் ரொம்ப இக்கட்டாக இருக்குது. இந்த சதுர கிரகம் 4 கிரகங்கள் சேர்ந்து 4ஆம் இடத்துல இருக்கிறது நல்ல அமைப்பு இல்லை, கொஞ்சம் காம்ப்ளிகேஷனாக குருஷியலாக இருக்கும் தான் சொல்லியிருந்தேன். சனி பயிற்சிங்கிறது வேறு. அதனால் நேர்கள் நான் போடுற வீடியோவை நல்லபடியாக புரிஞ்சுக்கோங்க. சரியா? தம்மில் ஏன் அப்படி போட்டேன்னா, உங்களுக்கு கொஞ்சம் அவர்னஸாக இருக்கணும், அதுக்காக தான் போட்டேன். ஏன்னா இப்போ உங்களுக்கு 4ஆம் இடத்துல சனி பகவான் வரதே நல்ல அமைப்பு கிடையாது. கோச்சாரத்தில் 4ஆம் இடத்துல சனி பகவான் வரக்கூடாது சுகஸ்தானத்துக்கு. ஆனால் எல்லாத்துக்கும் அது பிரச்சனையா சார்னா அப்படி சொல்ல முடியாது. இங்கே கிரகங்கள் 9 கிரகங்கள் 12 ராசியில் எல்லாம் மாறிக்கிட்டே இருக்குது. 4ஆம் இடத்துல சனி பகவான் எந்த அமைப்பில் வராருன்னு பார்க்கணும். பொதுவாக கோச்சார பலன்கள் சொல்லும்போது எல்லாருமே ராசிக்கு தான் சொல்கிறாங்க. ராசிக்கு சொல்கிறது மனதுக்கும் உடலுக்கும் சம்மந்தப்பட்டதான். வெளிவட்டார போக்குவரத்து கரெக்டாக இருக்கும். ஆனால் தனி மனிதர் தனுசு ராசியில் பிறந்தவர்கள் மூலமாக இருக்கட்டும், போராடமாக இருக்கட்டும், உத்திராடம் 1ஆம் பாதமாக இருக்கட்டும், உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கைக்கு அது எப்படி சேருது பலன்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, லக்கண ரீதியாக தான் பலன் சொல்லணும். லக்கண ரீதியாக இங்கே பலன் யாருமே சொல்கிறது இல்லை. யாரோ ஒரு சிலர் சொல்கிறாங்கன்னு நினைக்கிறேன். அது என் கண்ணுக்கு தெரியல. நானும் மற்ற சேனல்லாம் பார்ப்பேன், சொல்கிறாங்க, எல்லாரும் சொல்கிறாங்க, அவங்களுக்கு தெரிஞ்சதாக சொல்கிறாங்க. ஆனால் போதி ஜோதிடத்தில் நான் இன்றைக்கி வேத ஜோதிடத்தை அடிப்படையில் தான் சொல்லுவேன். ஜோதிடத்தை அறிவியல் ரீதியாகவும் கணித ரீதியாகவும் தான் சமன் பண்ணி சொல்லுவேன். நம்ம சேனலை பார்க்குறவங்களுக்கு தெரியும். நம்ம சேனலை தொடர்ந்து பார்க்குறவங்க ரிட்டர்ன் வியூவர்ஸுக்கெல்லாம் கோடான கோடி வணக்கம். புதுசாக பார்க்குறவங்களுக்கும் சிறந்தாழ்ந்த வணக்கம். சூப்பர் தேங்க்ஸ் எனாபிள் பண்ணியிருக்கிறோம். அதுபோக மெம்பர்ஷிப் எனாபிள் பண்ணியிருக்கிறோம். அதில் நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு தனிப்பட்ட தகவல் தரப்படும், வீடியோ போடப்படும், நேரடியாக நீங்கள் சேட்டிங் பண்ணிக்கலாம். ஓகே நேர்களே, அந்த வசதி இப்போ எனாபிள் பண்ணியிருக்கிறோம். எல்லோரும் பண்ணுறது தான். நான் இவ்வளோ நாள் பண்ணலாம், இப்போ நம்ம பண்ணியிருக்கிறோம். அடுத்து நேரில் நிறைய கேள்வி கேட்குறாங்க கமெண்ட் பாக்ஸில். அதுக்கு நான் நேரடியாக அப்பீர் ஆகிறேன். அடுத்து இந்த பங்குனி மாதம் ஆரம்பித்தோடனே அப்பீர் ஆயிடுவேன். நான் அதுக்கு வேண்டிய ஏற்பாடெல்லாம் பண்ணுறேன். ஒரு வீடியோ, வாரத்துக்கு ஒரு வீடியோ தனுசு ராசிக்கு கேள்வி பதிலுக்குன்னு தனியாக நேரடியாக அப்பீர் ஆகி உங்கள் பதிலெலாம் சொல்லுவேன். நேரம் ராசி பலன்னு சொல்லுவேன். சரியா நேர்களே? தனுசு ராசிக்கு அடுத்து வருகின்ற சனி பயிற்சி, குரு பயிற்சி, ராகு பயிற்சி, இதனால் உங்கள் ராசி, நீங்கள் பிறந்த லக்கணம், நடக்கிற தசாபுத்தி, இதுக்கு பலன் சொல்லிக்கிட்டே இருப்பேன். இதை நீங்கள் கேட்டாலே போதும், எதுக்கும் கவலைப்பட வேண்டாம். இதன் அடிப்படையில் உங்களுக்கு சாதக பாதகங்கள், வழிபாடு, பரிகாரம், இது 3 சொல்லுவேன் நான். சரியா நேர்களே? உங்கள் ராசி, நீங்கள் பிறந்த லக்கணம், உங்களுக்கு இப்போ நடக்கிற தசாபுத்தி, அதுக்கு சாதக பாதகங்களாக கிரகங்களில் இருக்கா கோச்சாரத்தில், இதை தான் சொல்ல போகிறோம். இதுதான் அமைப்பு. இப்போ நீங்கள் ஒரு ஜோசியர்கிட்ட உங்கள் ஜாதகத்தை காட்டினாலுமே அவர் இதுதான் பார்க்க போகிறாரு. நீங்கள் என்ன லக்கணத்தில் பிறந்திருக்கிறீங்க, அந்த தசாபுத்தி எப்படி இருக்குது, அந்த தசாநாதர் புத்திநாதர்கள் ஜாதக ரீதியாக எப்படி இருக்கிறாங்க, இப்போ கோச்சாரத்தில் எப்படி இருக்கிறாங்க, இதெல்லாம் கணக்கு பண்ணி தான் பலன் சொல்ல போகிறாரு. அதை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். எனக்கு உங்கள் ஜாதகம் தெரியாது, அதனால பொதுவாக சொல்கிறேன். நீங்கள் தேவையானதை எடுத்துக்கோங்க, தேவையில்லாத விட்டுருங்க. கொஞ்சம் கூடுதலாக பேசுகிற மாதிரி இருக்கும். அதுக்கு நீங்கள் பொறுமையாக கேட்கணும். ஏன்னா நமக்கு ஒரு விஷயம் கிடைக்கணும்னா நம்ம கொஞ்சம் கவனித்து தான் ஆகணும். இப்போ ஒரு இடத்துல ஒரு பொருள் மலிவாக கிடைக்குது அப்படின்னா அங்கே கூட்டம் அதிகமாக தான் இருக்கும். வரிசையில் நின்று தான் நம்ம அதை வாங்கணும். சரியா? நான் போனவொடனே கிடைக்கணும்னா நம்ம 5 ஸ்டார் ஹோட்டலுக்கு தான் போகணும். சரியா? பணம் நிறைய செலவாகும். அதனால் இன்றைக்குமே பொறுமை ரொம்ப முக்கியம். நான் அதை தான் சொல்லுவேன். பட் நிறைய பேர் சொல்கிறாங்க நீங்கள் நிறைய பேசுகிறீங்கன்னு. நான் நிறையெல்லாம் பேசலை, உள்ளதை தான் பேசுகிறேன். தனுசு ராசிக்கு உள்ளதை கொஞ்சம் இன்டெப்த்தாக சொல்லுவேன். சரியா? இன்டெப்த்தாக போய் கொஞ்சம் கிளாரிட்டியாக சொல்லுவேன். அது கேட்குறவங்களுக்கு கொஞ்சம் பொறுமை இல்லாமல் இருக்கும். ஏன்னா இவங்க மற்ற ராசியெல்லாம் பார்த்துட்டு மற்ற ராசியில் இந்த வாய்ஜாலம் அலங்கார வார்த்தையெல்லாம் சொல்லி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. நம்ம அப்படி சொல்ல போகிறது கிடையாது. உள்ளதை சொல்லுவேன் நான். அதனால தான் இவ்வளோ நேரம் பேசிகிட்டு இருக்கேன். இன்னும் விஷயத்துக்கே போகல. சனி பயிற்சி வருகிற 29ஆம் தேதி நடக்கும், மார்ச் 29. இன்னும் கரெக்டாக 27 நாட்கள் தான் இருக்கட்டும். அவர் எல்லாத்துக்கும் பாதகம் பண்ணுவாரா சார்னா கிடையாது. அதை சனி பயிற்சிங்கிறது மதிக்கு தான், ராசிக்கு தான். சரியா? உங்களுக்கு மொத்தம் 100 மார்க்குனா உங்களுக்கு 30% தான் மதி. மீதி 70% உங்களோட விதி கதி. விதிங்கிறது என்ன? நீங்கள் என்ன லக்கணத்தில் பிறந்திருக்கிறீங்களோ அதுதான் விதி.
கதிங்கிறது வந்து நடக்கிற தசாபுத்தி. அதை வந்து சின்ன குழந்தையா இருக்கிறவங்களுக்கு வந்து கேது திசை நடக்கும், மூல நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு. அடுத்து சுக்குர திசை, அடுத்து சூரிய திசை, சந்திர திசை, செவ்வாய் திசை, ராகு திசை, குரு திசை, சனி திசை, இது வரைக்கும் மேக்சிமம் நடக்கும். புதன் திசை ரொம்ப வயசானவங்களுக்கு நடக்கும். சரியா? ஓகே, எதுக்கு சொல்ல வரேன்னா இதன் அடிப்படையில் தான் கதி நடக்கும். தசா புத்தி தான் ரொம்ப முக்கியம். சரியா? தசா புத்திக்கு வந்து இந்த கோச்சாரநாதர்கள், இந்த பேர்ச்சாரநாதர்கள் சாதக பாதகமாக இருக்காங்களா, இதைத்தான் சொல்லணும். இதுதான் ஒரு ஜோதிடரோட கடமை. சும்மா மேம்போக்கம் மேய்ஞ்சிட்டு போகிறது முக்கியம் கிடையாது. சில மாடு வந்து மேம்போக்கம் மேய்ஞ்சிட்டு போயிடும், அடிப்புள்ள மேயணும். சரியா நேர்களே? அதனால சொல்கிற பழங்கள் வந்து உங்களுக்கு கரெக்டாக பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் கரெக்டாக இருக்கணும். இப்போ வந்து நீங்கள் தனுசு ராசியில் பிறந்திருக்கிறீங்க, இந்த அர்த்தாஷ்டம சனியெல்லாம் மறந்துடுங்க. சனி பகவான் 4ஆம் இடத்துக்கு போகிறதுல உள்ள பாதகங்கள்லாம் மறந்துடுவோம். அமைப்பை சொல்லிடுறேன். நீங்கள் வந்து தனுசு ராசியில் பிறந்திருக்கிறீங்க, ஒவ்வொரு லக்கணத்தில் பிறந்திருப்பீங்க. ராசிக்கும் லக்கணத்துக்கும் சனி பகவான் 3, 6, 9, 10, 11 இருந்தாருன்னா அவர் எப்பயுமே கெடுபலங்களை கொடுக்க மாட்டார். இது நல்லா எழுதி வச்சுக்கோங்க. உங்கள் ராசி லக்கணம்னு ஒன்று இருக்க தெரிஞ்சுக்கோங்க. தெரியாதவங்க கமெண்ட் பாக்ஸில் போடுங்க, நான் உங்களுக்கு சொல்கிறேன். சரியா? அதை நான் ஒரு கடமையாகவே செய்கிறேன். நிறைய ராசி நேர்கள் கேட்குறாங்க, அதை நான் சொல்கிறேன். முடிஞ்சால் வாட்ஸ்அப்லேயே அனுப்புங்க. வாட்ஸ்அப்பில் சில நேரம் ஓவர் ஆயிரும், நிறைய வரும். எனக்கு ஜாதகம் பார்க்குறவங்களும் அனுப்புவாங்க, சில பேர் சின்ன சின்ன கேள்விகளும் அனுப்புவாங்க. கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க, இல்லைனா வாட்ஸ்அப்பில் கூட கொடுத்த நம்பரில் கேளுங்க. உங்கள் பிறந்த தேதி டயத்தை கொடுத்தீங்கன்னா லக்கணத்தை தெரிஞ்சு வச்சுக்கிருவேன். தனுசு ராசி நேயர்களுக்கு நான் சொல்லிக்கொள்ள வேண்டிய ஒரு விஷயம், கண்டிப்பாக லக்கணத்தை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. லக்கணம் தெரியாமல் நீங்கள் பலன் பார்த்தீங்கன்னா அது வந்து வேஸ்ட். சரியா? இந்த காதில் வாங்கிட்டு அந்த காதில் விடுற மாதிரி தான், வழியே வேஸ்ட்டு, நிற்கவே நிற்காது உங்களுக்கு. லக்கணம் தெரியணும். லக்கணம் தெரிஞ்சால் 50% பலன் நிற்கும். தசாபுத்தியும் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா 100% பலன் நிற்கும். சரியா? தசாபுத்திங்கிறது வந்து கொஞ்சம் ஜோதிட அறிவு இருக்கிறவங்க தெரிஞ்சுக்கிடுவாங்க, ஜோதிடத்து மேலே விருப்பம் இருக்கிறவங்க தெரிஞ்சுக்கிடுவாங்க. தசாபுத்தி வந்து ஒரு மனிதனுக்கு எப்படியும் வந்து ஒரு 3 வருஷத்துக்கு இருக்கும். ஒரு தசாபுத்தி குறைஞ்சது 1 வருஷத்துக்கு இருக்கும். இந்த சூரிய திசை நடக்கிறவங்களுக்குலாம் 6 மாதத்துக்கு கூட மாறிக்கிட்டே இருக்கும். சரியா? அதனால தசாபுத்தியை வந்து நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. தசாபுத்திக்கு ஏற்ற மாதிரி தான் கோச்சார பலன்களும் லக்கண ரீதியாக நடக்கிற பலன்களும் மேட்ச் ஆகும். ஓகே, இப்போ வந்து நீங்கள் வந்து தனுசு ராசியில் நான் குறிப்பிட்ட லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு இப்போ வந்து இந்த அர்த்தமச்சனி ஒன்றுமே செய்யாதுங்க. 100% இவங்க சந்தோஷமாக இருக்கலாம். சரியா? இவங்களுக்கு வந்து எல்லா காரியமும் சக்ஸஸாக இருக்கும். இந்த அர்த்தாஷ்டம சனியை பற்றி கவலைப்படவே வேண்டாம். இந்த 4ஆம் இடத்துல இருக்கிற சனி பகவான் எந்த பிரச்சனையும் கொடுக்க மாட்டார். அப்படி யார் சார் அப்படின்னு பார்த்தோம்னா, அவங்களுக்கு வந்து தனுசு ராசியில் பிறந்திருப்பாங்க, இந்த லக்கணத்திலையும் பிறந்திருப்பாங்க. அவங்களுக்கு சனி பகவான் 3, 6, 9, 10, 11 இந்த இடத்துல இருப்பார். இருந்தாருன்னா எந்த பிரச்சனையும் கொடுக்க மாட்டார், அவர் சார் போய்கிட்டே இருப்பார். சரியா? அப்படி எந்த லக்கணத்தில் பிறந்திருப்பீங்க சார் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு 7 லக்கணம் வருது. அந்த 7 லக்கணத்தில் பிறந்தவங்க ராஜா மாதிரி காலரை தூக்கிட்டு போய்கிட்டே இருக்கலாம், எந்த பிரச்சனையும் இருக்காது. ஆனால் அவங்களுக்கு பிரச்சனை நடக்கு சார் அப்படின்னா அது வந்து சனி பகவானால் நடக்காது, தசாபுத்தி சரியில்லாமல் இருக்கும். லக்கண ரீதியாக தசாபுத்தி சரியில்லாமல் இருக்கும், கஷ்டப்படுவாங்க. இந்த 4ஆம் இடத்துல வர சனி பகவான் வந்து அந்த அளவுக்கு கஷ்டத்தை கொடுக்க மாட்டார். 4ஆம் இடங்கிறது வந்து அர்த்தாஷ்டம ஸ்தானம். நான் அந்த அர்த்தாஷ்டமன்னு சொல்கிற வார்த்தையை விட்டுருவேன், 4ஆம் இடம் தான் சொல்லுவேன். அதை புரிஞ்சுக்கோங்க நீங்கள். ஏன்னா அது ஒரு சமஸ்கிருத வார்த்தை, அது வாயிலையும் வழங்க வராது. சரியா? சமஸ்கிருதம் ஓதுறது தான் வரும். நம்ம வந்து தூய தமிழ்லேயே சொல்லுவோம். 4ஆம் இட சனி வந்து ஆகாதுன்னு சொல்கிறாங்க. சரியா? ஏன் ஆகாதுங்கிறாங்களோ அது சுகஸ்தானம், அதனால தான் அது ஆகாதுன்னு சொல்கிறாங்க. அதுக்கெல்லாம் பின்னாடி வரேன் நான். இப்போ வந்து இந்த பர்டிகுலர் லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு வந்து தனுசு ராசியில் எந்த பிரச்சனையும் இருக்காது. ஆனால் அவங்களுக்கு வந்து லக்கண ரீதியாக சனி பகவான் வந்து 3, 6, 9, 10 இருப்பார். ராசிக்கும் இருப்பார், லக்கணத்துக்கும் இருப்பார். அப்படிப்பட்ட அமைப்பில் பிறந்தவங்க யார் சார் அப்படின்னு பார்த்தோம்னா, கன்னியா லக்கணம், மீன லக்கணம், மிதுன லக்கணம், கடக லக்கணம், சிம்ம லக்கணம், ரிஷப லக்கணம், மேச லக்கணம், இந்த 7 லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு 3, 6, 10, 11 ராசிக்கும் லக்கணத்துக்கு இருந்தவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. கண்டிப்பாக வரும், கண்டிப்பாக வரும். 100 பேர்த்தில் வந்து ஒரு 30 பேருக்கு வரும், 1/3 கண்டிப்பாக வரும். லக்கணத்துக்கும் ராசிக்கும் சனி பகவான் 3, 6, 9, 10, 11 கரெக்டாக இருப்பார். சரியா? அப்படி வரும்போது அவர் எந்த பிரச்சனையும் கொடுக்க மாட்டார். ஜென்ம சனியாக இருந்தாலும் சரி, 7ரை சனியாக இருந்தாலும் சரி, இந்த 4 சனி வந்தாலும் சரி, கண்டகச்சனி, அஷ்டமச்சனி, எந்த சனியாக இருந்தாலுமே பிரச்சனை கொடுக்க மாட்டார். வேறு யாருக்கு சார் பாதிப்பு இருக்கும்? இதுதான் பிரச்சனைங்க. இவங்க தான் கஷ்டப்படுவாங்க. இந்த தனுசு ராசியில் இந்த லக்கணத்தில் பிறந்தவங்க தான் கஷ்டப்படுவாங்க. அவங்க யார் சார் அப்படின்னு பார்த்தோம்னா, தனுசு லக்கணம், தனுசு ராசி தனுசு லக்கணம், மகர லக்கணம், கும்ப லக்கணம், துலா லக்கணம், விருச்சிக லக்கணம், இந்த 5 லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு இப்போ கஷ்டமாக இருக்கும். இவங்களுக்கு வந்து அந்த கோயின்சைடு வராது. லக்கணத்துக்கும் ராசிக்கும் சனி பகவான் 3, 6, 10, 11 வரமாட்டார். அப்படி அவதிப்படுறவங்க இயற்கையாகவே அவதிப்படுவாங்க. அந்த காலபுருஷ சக்கரத்தின் தத்துவத்தின்படி இந்த லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு அந்த கோயின் சீசன் வராது. தனுசு, மகரம், கும்பம், துலாம், விருச்சிகம், இந்த 5 லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு தான் இந்த 4ஆம் இடத்து சனி அதிக தாக்குதலை கொடுப்பார். ஓகே நேர்களே, உங்களுக்கு நல்லா சொல்லியிருக்கிறேன். இது எத்தனை பேருக்கு புரியுதுன்னு தெரியல, ஆனால் ஜோதிடம் தெரிஞ்சவங்க, ஜோதிட அறிவு இருக்கிறவங்களுக்கு தெரியும். ஓரளவு அதில் விழிப்புணர்வாக இருக்கிறவங்களும் நல்லா தெரியும். ஸோ சொன்ன 7 லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. இந்த கடைசியில் சொன்ன 4, 5 லக்கணம் இருக்குது பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கெல்லாம் பிரச்சனை இருக்கும். இவங்க தான் லபான்னு அடிச்சுக்கிடுவாங்க. சரியா? இவங்களுக்கு தான் சில பிரச்சனைகள் இருக்கும். என்ன பிரச்சனைகள் சார் இருக்கும் அப்படின்னா, சனி பகவான் 4ஆம் இடத்துல இருக்கிறாரு, சுகஸ்தானம், தாயாரை பதிப்பார். வீடு, மனை, இடம், வீடு கட்டுறது, இந்த விஷயத்தில் சில தடங்கள் வரும்.
விவசாயம் பண்ணுறவங்களுக்கு பிரச்சனை இருக்கும். வண்டி வாகனம் வச்சிருக்கிறவங்க, டிராவல்ஸ் டிரான்ஸ்போர்ட் வச்சிருக்கிறவங்க, ஹோட்டல் வச்சிருக்கிறவங்க, ரெஸ்டாரண்ட் வச்சிருக்கிறவங்க, பில்டிங் கான்ட்ராக்ட் பண்ணுறவங்க, ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்களுக்கு பிரச்சனை இருக்கும். அதுபோக உயர்கல்வி படிக்கிற மாணவர்களுக்கு பிரச்சனை இருக்கும். தாயாரோட அன்பு இருக்காது, தாயை விட்டு பிரிகிற மாதிரி இருக்கும். இப்படி சில அசுப பலன்கள்லாம் தனுசு ராசிக்கு கொடுப்பாரு. பர்டிகுலராக நான் சொன்ன அந்த லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு கொடுப்பாரு. தனுசு லக்கணம், மகர லக்கணம், கும்ப லக்கணம், துலா லக்கணம், விருச்சிக லக்கணம், இவங்களுக்குலாம் அந்த பலன்கள் கூடுதலாகவே இருக்கும், தாக்கம் அதிகமாக இருக்கும். அதுபோக 4ஆம் இடத்துல இருக்கிற வந்து உங்கள் ராசிக்கு வந்து 6ஆம் இடத்தையும் 10ஆம் இடத்தையும் ராசியும் பார்ப்பாரு. ராசியை பார்க்கறதுனால திருஷ்டி, கண் திருஷ்டி. இதுக்கு தான் ஒரு வீடியோ போட்டேன், கண்டுபட போகுதையான ஒரு வீடியோ. நான் ஒரு 10 நாளுக்கு முன்னாடி போட்டிருக்கிறேன். அந்த வீடியோ லிங்க் வேணால் கொடுக்குறேன். இந்த 4ஆம் இட சனி, இதுக்காக தான் அந்த வீடியோவை போட்டேன். ஏன்னா சனி பகவான் வந்து 4ஆம் இடத்துல இருந்தார்னா 10ஆம் பார்வையால் ராசியை பார்ப்பாரு. ராசியை சனி பகவான் பார்க்கக்கூடாது. சரியா? ராசியை பார்த்தாலே என்ன ஆகும்? உங்கள் மனமும் உடலும் கெட்டு போயிடும். சரியா? சோர்வு வந்துடும், மனம் ஒரு நிலையில் இருக்காது, உடல் அசதி வந்துடும். இதுதான் திருஷ்டி அப்படிங்கிறாங்க. இதுக்கு தனியாக ஒரு வீடியோ போட்டுக்கிறேன். அந்த திருஷ்டி எப்படி தனுசு ராசியை பாதிக்கும், அது யாராருக்கு இருக்கும், அதுக்கு ஜாதக ரீதியான அமைப்பு என்ன, வழிபாடு பரிகாரம் சொல்லியிருக்கிறேன். அந்த வீடியோ லிங்க் அதில் கொடுக்குறேன், அதையும் நீங்கள் போய் பார்த்துக்கலாம். ஏன்னா ஒரு விஷயம்னா அந்த விஷயத்தை மட்டும் பார்க்கக்கூடாது, அதுக்கு தொடர்புடைய விஷயங்களையும் பார்த்தா தான் அந்த விஷயம் நமக்கு வந்து கரெக்டாக புரியும். சரியா? அதுக்கடுத்து பார்த்தோம்னா சனி பகவான் 6ஆம் இடத்தை பார்க்குறாரு. நல்ல விசேஷம் தாங்க இது. அவர் 4ஆம் இடத்துல இருந்தாலுமே 6ஆம் இடத்துல பார்க்குறது தனுசு ராசி நேயர்களுக்கு பொதுவாக கடன் கப்புலாம் கட்டுக்குள்ள இருக்கும். கடன் பட மாட்டீங்க. கடன் பட்டிருந்தீங்கன்னா திருப்பி அடைச்சிடுவீங்க. தேக ஆரோக்கியம் நல்லா இருக்கும். ஆள் நல்லா இருப்பீங்க. இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டவங்களும் நல்லா இருப்பீங்க. தேக ஆரோக்கியம் நல்லா இருக்கிறதுனால சிறப்பாக இருக்கும். சுவர் நல்லா இருந்தால் சித்திரம் நல்லா வரைய முடியும். நல்ல எனர்ஜெட்டிக்காக இருப்பீங்க. எதிரிகளால் எந்த பிரச்சனையும் இருக்காது. எதிரிகள்லாம் காணாமல் போயிடுவாங்க. போட்டியாளர்களுக்கெல்லாம் இந்த பிரச்சனை இருக்காது. அரசியல்வாதிகள், அரசாங்கத்தில் இருக்கிறவங்களுக்குலாம் நல்லா இருக்கும். அடுத்த 2 எலெக்ஷனில் நீங்கள் நின்னீங்கன்னா ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கும். அது குறிப்பாக நான் சொன்னேன் பார்த்தீங்களா, இந்த கன்னியா லக்கணம், மீன லக்கணம், மிதுன லக்கணம், கடக லக்கணம், சிம்ம லக்கணம், ரிஷப லக்கணம், மேஷ லக்கணம், இந்த 7 லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு கூடுதல் வாய்ப்பு இருக்கும். 100% வாய்ப்பு இருக்கும். இது அது போக உங்கள் ஜனன ஜாதக தசாபுத்தியை செக் பண்ணிக்கணும். சரியான இதில் தசாபுத்தி என்னால் சொல்ல முடியாது. உங்களுக்கு என்ன தசாபுத்தி நடக்குன்னு உங்கள் ஜாதகத்தை பார்த்தா தான் சொல்ல முடியும். தனிப்பட்ட ஒருவனால் ஒரு இடத்துல உட்காந்துக்கிட்டு தனுசு ராசிக்கு ஒருத்தருக்கு வந்து இந்த தசை நடக்குன்னு சொல்லவே முடியாது. யாராலும் முடியாது. ஓகே, இப்போ வந்து இதுதான் அமைப்பு. 6ஆம் இடத்தை பார்க்கறதுனால தேவையில்லாத பிரச்சனையெல்லாம் உங்களுக்கு சார்ட் அவுட் ஆயிரும். நல்ல விதமாக இருக்கும். உத்தியோகத்துக்கு போகிறவங்களுக்கு சில பிரச்சனை இருக்கும். சரியான 6ஆம் இடம் உத்தியோகத்தை குறிக்கும். அதனால் உத்தியோகத்துக்கு போகிறவங்களுக்கு அலைச்சலை கொடுப்பார் சனி பகவான். கவனமாக இருக்கணும். அதுபோக வந்து தாய்மாமன் உறவுல சில பிரச்சனைகள் இருக்கும். தாய்மாமன், மனைவியை பெற்ற மாமன், கணவனை பெற்ற மாமன், மாமன் என்ற வார்த்தைக்கு வர்றவங்கலாம் கொஞ்சம் பிரச்சனை பண்ணுவாங்க. அவங்களால சில சங்கடங்களை சந்திக்கிற மாதிரி இருக்கும். ஓகே, அடுத்து 10ஆம் இடத்தை பார்க்குறாரு. கோச்சாரத்தில் 10ஆம் இடத்தை பார்க்கறதுனால தொழிலில் சில பிரச்சனைகள் இருக்கும். சரியா? கர்மா பிரச்சனை இருக்கும். செய்கிற காரியத்தில் தடங்கள் இருக்கும். கோயில் குளத்துக்கு போயிட்டு வர முடியாது. கோயில் சம்மந்தப்பட்ட காரியங்கள், ஆலய திருப்பணிகள், இதுபோல் நிறைய சொல்லலாம். ஒரு மனிதனுக்கு கர்மம் நிறையா இருக்குங்க. கர்மம்னா என்ன? நம்ம செய்கிற வினைகள். இப்போ நான் காலையில் நினச்சி இந்த வீடியோ பேசுகிறேன்னா இது என்னோட கர்மம். பகவான் எனக்கு படைச்சிருக்கிறாரு. இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை 2ஆம் தேதி, மார்ச் 2ஆம் தேதி காலையில் 8:30 மணிக்கு நான் இந்த வீடியோவை தனுசு ராசி பேசணும்னா இது என்னோட கர்மம். இதை நான் கழிச்சு தான் ஆகணும். அது மாதிரி தான் உங்களுக்கு கர்மம். நீங்கள் ஒவ்வொரு கர்மத்தை கழிச்சு தான் ஆகணும். அந்த கர்மம் கழிக்கும் போது சில பிரச்சனைகள் வரும். அவ்வளோதான். சரியா? அந்த பிரச்சனையை சார்ட் அவுட் பண்ணணும். அவ்வளோதான். நம்ம அதுக்கேற்ற மாதிரி நிதானம் இருந்துக்கணும். வருமுன் காப்போம், வளமாக இருப்போம் அப்படின்னு இருக்கணும். ஏன்னா இது மதி தானே, ராசிக்கு இது மதி தானே. பிரச்சனையை வந்து நம்ம மதியால் தீர்த்துக்கலாம். ராசிக்கு நடக்கிற பிரச்சனைகள்லாம் வந்து நிரந்தரமற்றவை. அதை நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ராசிக்கு பலன் சொன்னோம்னா நேரத்துக்கு வேணால் அதோட தாக்கம் இருக்கும். இல்லையா? நீடித்து இருக்கும்னா சத்தியமாக இருக்காது, கரைஞ்சு போயிடும், அடுத்து மாறிடும். இதுபோக சனி பகவான் வந்து ராசிக்கு 10ஆம் இடத்தை பார்த்தாலுமே அவர் வந்து குரு வீட்டில் இருந்து தான் பார்க்குறாரு. உங்கள் ராசிக்கு அவர் வந்து 4ஆம் இடத்துக்கு போனாலுமே குரு வீட்டில் தான் இருக்கிறாரு. குரு வந்து உங்கள் ராசிநாதன். அதனால் அந்த அளவுக்கு கெடுபலங்கள் இருக்காது. பொதுவாக மீன ராசியில் இருக்கிற சனி பகவானை கொஞ்சம் அடக்கி தான் வசிப்பார். ஏன்னா மீனம் வந்து குருவின் வீடு. மீனம் தனுசுல சனி பகவான் இருந்தாருன்னா கொஞ்சம் நல்ல பலங்களை தான் கொடுப்பாரு. நீங்கள் உடனே டக்குன்னு போட்டுறாதீங்க. தனுசு ராசியில் இருக்கும்போது நான் பட்ட கஷ்டம் எனக்கு தாயா தெரியும், 7 சென்னையில் அப்படின்னு போட்டுருவீங்க. அப்படி கஷ்டப்பட்டிருப்பீங்கன்னா நீங்கள் 5 லக்கணத்தில் பிறந்திருப்பீங்க. நான் சொன்னேன் பார்த்தீங்களா, இந்த தனுசு, மகரம், கும்பம், துலாம், விருச்சிகம், இந்த 5 லக்கணத்தில் பிறந்திருப்பீங்க. வறுத்து எடுத்திருப்பாரு. தசாபுத்தி சரியில்லாமல் இருக்கும். சரியா? தனுசு ராசியில் விருச்சிக லக்கணத்தில் பிறந்தவனுக்கு வந்து சந்திர திசை, இந்த புதன் திசை நல்லா இருக்காது. தனுசு ராசியில் மகர லக்கணத்தில் பிறந்தவனுக்கு வந்து குரு திசை நல்லா இருக்காது. என்னால் இன்னும் சொல்ல முடியும். என்னால் வந்து வேத ஜோதிடத்தை வாய்ப்பாடை வச்சுக்கிட்டு தனுசு ராசியில் ஒவ்வொரு லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு சனி பெயர்ச்சி, இந்த 7 சனி, 4ஆம் இடத்துல சனி வரும்போதெல்லாம் எந்தெந்த லக்கணம் சஃபர் ஆவாங்கன்னு என்னால் சொல்ல முடியும். அதோட புத்தியும் சொல்ல முடியும். ஆனால் நேரம் பத்தாது. நான் பேசிக்கிட்டே இருப்பேன், ஆனால் கேட்கறதுக்கு உங்களுக்கு பொறுமை இருக்காது. இந்த ஷார்ட்டாக நினைக்கிறவங்களுக்குலாம் இது சரியாக இருக்காது. நல்லா பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த கமர்ஷியல் படம் பார்க்குறவங்கலாம் கிளாசிக்கல் படத்தை பார்க்க மாட்டாங்க. இந்த அடுத்தடி மசாலா படத்தை பார்க்குறவங்களுக்குலாம் ஒரு கிளாசிக்கல் படத்தை பார்க்கறதுக்கு போர் அடிக்கும். அப்படியா அப்படின்னு போயிடுவாங்க. அந்த காலத்தில் எம்ஜிஆர் படம் பார்க்குறவங்க சிவாஜி படத்தை பார்க்க மாட்டாங்க. ஏன்னா சிவாஜி படத்தில் நடிப்பார் அவர்.
எதுக்கு காசு வாங்குறோமோ அதுக்காக நடிப்பார், 100% நடிப்பார், பெர்ஃபார்ம் பண்ணுவார், அந்த கேரக்டருக்கு உயிர் கொடுப்பார். எம்ஜிஆர் படம் கேளிக்கா போயிடும், ஆட்டம் பாட்டம் அதிரடியாக போயிடும், 2 பாட்டு பாடுவார், 2 ஃபைட் பண்ணுவார், அப்படியே 2 அம்மா காலில் விழுந்து கும்பிட்டுட்டு போயிடுவார். கமர்ஷியலாக இருக்கும், வரவனை திருப்திப்படுத்தி அனுப்பிடுவார். ஸோ இன்றைக்கி ஜோதிடம் கேட்குறவங்களும் அப்படி தான் இருக்கிறாங்க. சில பேர் கமர்ஷியலாக கேட்குறாங்க, சில பேர் அக்கறையாக கேட்குறாங்க, சில பேர் சரி பொழுது போலையே கேட்டு வைப்பான் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஒவ்வொருத்தரும் ஒரு நிலைப்பாட்டில் இருக்கிறதுனால எல்லாத்தையும் என்னால் திருப்திப்படுத்த முடியாது. ஓகே, இப்போ வந்து சனி பகவான் 10ஆம் இடத்தை பார்க்கறதுனால செய்கிற காரியத்தில் வந்து சில தடங்கள் இருக்கும். அதுபோக அவர் கர்மகாரகன், கர்மத்தை தீக்கிறவரே அவர் தான், கர்மத்துக்கு ஏற்ற மாதிரி பலனை கொடுக்குறவர் அவர் தான். அதனால் கண்டிப்பாக 10ஆம் இடத்துல டிஸ்டர்ப் ஆகும். தனுசு ராசினியர்களுக்கு கவனமாக இருக்கணும். அதுவும் 10ஆம் இடம் கன்னியாக வர்றதுனால கன்னி சம்மந்தப்பட்ட தொழில்கள் கவனமாக இருக்கணும். சிஸ்டர் ரிலேட்டடாக உள்ள வேலைகள், கணக்கு சம்மந்தப்பட்ட வேலைகள், டீச்சர் வேலைகள், அப்புறம் வந்து ஆடிட்டர், அக்கௌண்டிங், இப்படி டேபிள் ஒர்க்கு, சிஸ்டர் ரிலேட்டடாக ஒர்க்கு, வியாபாரம், இது மாதிரி வேலையில் இருக்கிறவங்களாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். சரியா? ஏன்னா கன்னி புதனுடைய அம்சம், புதனுடைய வீடு. அதனால் புதன் சம்மந்தப்பட்ட தொழிலில் இருக்கிறவங்க கவனமாக இருக்கணும். புதன் சம்மந்தப்பட்ட தொழில் நிறைய இருக்குது. தரகு வேலை, புரோக்கர் வேலை, வியாபாரம், நவதானிய வியாபாரம், பெட்டி கடை வச்சுருக்க கூட புதன் தான் வருவார். படிக்கிறது, ஸ்கூல் எஜுகேஷன், காலேஜுக்கு வச்சுக்கிறவங்க, அதில் டீச்சர் வேலை பார்க்குறவங்க, டியூட்டர் காலேஜ் எடுக்கிறவங்க, டியூஷன் எடுக்கிறவங்க, இப்படி நிறைய சொல்லிட்டு போகலாம். சரியா? நேரில் ஜோதிட வேலை பார்க்குறவங்க, ஜோதிட கற்றுக் கொடுக்குறவங்க, இவங்களுக்கும் அந்த பிரச்சனை வரத்தான் செய்யும். ஏன்னா புதன் ஏகப்பட்டதுக்கு வருவார். அது போக வந்து சனி பகவான் 4ஆம் இடத்துல இருந்தாலுமே அவர் எந்த சாரம் வாங்குறாரு அதையும் நீங்கள் பார்க்கணும். சரியா நேர்களே? அங்கே வந்து அவர் வந்து பூரட்டாதி நட்சத்திரம் வாங்குறாரு. பூரட்டாதி பிரச்சனை இல்லை, குரு நட்சத்திரம் தான். அவர் வந்து போகும்போது ரொம்ப கஷ்டமான நிலையில் தாங்க போகிறாரு. அதை தான் நான் வந்து போன வீடியோவில் போட்டிருந்தேன், கண்ணீர் சிந்தும் நேரம்னு. ஏன்னா சனி பகவான் ஏற்கனவே இப்போ ராகுபடியில் தான் இருக்கிறாரு. இது எல்லாருமே மறந்துடுறாங்க. சனி பகவான் ராகுபடியில் இருக்கிறது வந்து எந்த ஜோசியருமே சொல்ல மாட்டேங்கிறாங்க. நேற்று கூட ஒரு வீடியோ தனுசு ராசிக்கு ஒரு ஜோதிடர் போட்டிருக்கிறாரு. அவர் ரொம்ப புகழ்பெற்ற ஜோதிடர். ரஜினிகாந்த் வந்து முதலமைச்சர் ஆவார் அப்படிலாம் சொன்னார். ரஜினிகாந்த் முதலமைச்சர் ஆகலைன்னா நான் ஜோசியமே சொல்ல மாட்டேனாரு. ஆனால் ரஜினிகாந்த் வந்து சத்தியமாக இந்த பிறவியில் வந்து முதலமைச்சர் ஆக மாட்டார், அடுத்த பிறவிலாம் ஆகலாம். அப்படி சொன்ன ஜோதிடர் என்ன சொல்கிறாருன்னா, அந்த ராகுவை பற்றி பேசவே இல்லை. நான் யாரையும் வர சொல்லலை. ஏன்னா நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, முக்கியமானதெல்லாம் மறந்துடுறாங்க, வசதியாக மறந்துடுறாங்க. சனி பகவான் ராகுபடியில் இருந்து வெளியே வந்தால் தான் எல்லாத்துக்குமே நல்ல பலன்கள் கொடுப்பார். அது வரைக்கும் யாருக்குமே நல்ல பலன்கள் கொடுக்க மாட்டார். எந்த வீட்டில் இருக்கிறாரோ அந்த வீட்டை கெடுப்பார். இப்போ உங்களுக்கு 4ஆம் இடத்துல இருக்காருன்னா 4ஆம் வீட்டை கெடுப்பார். தாயாருக்கு முடியாமல் போகும், எது முடியாமல் போகும்னு முன்னாடியே சொல்லிட்டேன். அந்த விஷயத்தில் பிரச்சனை இருக்கும். அதுபோக வந்து அவர் ராகுபடியிலேருந்து எப்போ சார் வராருன்னா டிசம்பர் மாதம் தான் வராரு. வர டிசம்பர் 2025க்கு மேலே தான் உங்களுக்கு ஒரு ரிலாக்ஸேஷன் கிடைக்கும். அது வரைக்கும் குருஷியலாக தாங்க இருக்கும். இந்த அர்த்தாஷ்டம சனி வந்து வர டிசம்பர் 2025 வரைக்கும் கொஞ்சம் குருஷியலாக தான் இருக்கும். நான் சொன்ன விஷயத்தில் கொஞ்சம் குருஷியலாக தான் இருக்கும். அதுக்கு பிறகு ரிலாக்ஸ் ஆயிரும். ரொம்பலாம் கவலைப்படாதீங்க. டிசம்பர் மாதம் வரைக்கும் தான் நீங்கள் தாங்க போகிறீங்க. இன்றைக்கி வந்து மார்ச் மாதம் 2ஆம் தேதி. மார்ச், ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர், இந்த 10 மாதத்துக்கு கொஞ்சம் டார்ச்சர் இருக்கும். அது எல்லாத்துக்கும் இருக்காது. நான் ஒரு குறிப்பிட்ட லக்கணம் சொன்னேன் பார்த்தீங்களா, அவங்களுக்கு தான் இருக்கும். தசா புத்திக்கு நான் அடுத்து வரேன். சரியா? இதை முதல் சொல்லிவிட்டு அடுத்து தசா புத்தியை நான் கவர் பண்ணுறேன். அதுபோக வந்து சனி பகவான் வந்து இப்போதைக்கு வந்து பார்த்தோம்னா அவர் ராகுபடியில் இருக்கிறாரு. அடுத்து ராசிக்கு போயிட்டாலுமே அங்கே சில சிக்கல் இருக்க தான் செய்யுது, இல்லைன்னு சொல்ல முடியாது. ராகு கீழே வரணும். உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துக்கு வந்துட்டாருன்னா ஓரளவு சிக்கல் குறைஞ்சிரும். அதுபோக அங்கே வந்து சுக்கிரன் இருக்கிறாரு, புதன் இருக்கிறாரு. ராகு சனி பகவான் போகும்போது சுக்கிரன் புதன் அங்கே இருப்பாங்க. சூரியன் வந்து ராசிக்கு 5ஆம் இடத்துக்கு போயிடுவார். 5ஆம் இடத்துக்கு மேக்ஸிமம் போக மாட்டார், போகிற நிலையில் இருப்பார். ஏன்னா அவர் வந்து ஏப்ரல் 15ஆம் தேதி தான் 5ஆம் இடத்துக்கு போவார். ஸோ சூரியன் இருப்பார். ஸோ சனி பகவான் பயிற்சியாக போகும்போது கொஞ்சம் கஷ்டமான நிலையில் தான் இருக்கிறாரு. அது இல்லைன்னு சொல்ல முடியாது. அந்நேரம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். சரியா? அந்த ஏப்ரல் மாதம் முழுக்க கொஞ்சம் கஷ்டப்படுவீங்க, ரொம்ப கஷ்டப்படுவீங்க. அதுக்கு பின்னாடி சரியாக போயிடும். இதெல்லாம் எல்லாத்துக்கும் வர்றதான். சரியா? 12 மாதமும் ஒரே மாதிரி இருக்காது. ஒரு 6 மாதம் எல்லாத்துக்கும் நல்லா இருக்கும், ஒரு 6 மாதத்துக்கு கஷ்டம் இருக்கும். இதெல்லாம் நீங்கள் கடந்து தான் போகணும். ஓகே சார், இப்போ வந்து நான் ஒவ்வொரு லக்கணத்துக்குமே ஒவ்வொரு பலன்களை சொல்கிறேன். அதுக்கடுத்து தசாபுத்திக்கு சொல்கிறேன், கொஞ்சம் பொறுமையாக கேளுங்க. ஏன்னா லக்கண ரீதியாக பலன்கள் சொல்கிறது தான் நல்லபடியாக இருக்கும். இப்போ வந்து தனுசு ராசி மேச லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு எப்படி சார் இருக்கும்னா, இவங்களுக்கு எந்த விஷயத்தில் பாதகம் இருக்கும் அப்படின்னம்னா, மேச லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு நான் நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்கிறேன். அது எது சொல்லினேன்னா, அந்த 3, 6, 10, 11 இருக்கிறவங்களுக்கு தான் நல்லா இருக்கும். அந்த அமைப்பு இல்லாதவங்களுக்கு வந்து சில கஷ்டங்கள் வரத்தான் செய்யும். சரியா? அந்த அமைப்பு வரவங்க வந்து யோகசாலிகள். அப்படி இருக்கும். 100க்கு ஒரு 30 பேருக்கு இருக்கும். ராசிக்கு லக்கணத்துக்கும் சனி பகவான் 3, 6, 9, 10, 11 இருந்தார்னா அவங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இருக்காது. கிளியர், ரூட் கிளியர், போய்கிட்டே இருக்கலாம். அப்படி இல்லாமல் மேச லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு வந்து 9, 10, 11ஆம் இடம் பாதிக்கப்படும். சரியா? தகப்பன் வழியில் சில பிரச்சனை இருக்கும், பங்காளி விஷயத்தில் பிரச்சனை இருக்கும், தொழிலில் சில பிரச்சனைகள் இருக்கும், லாபம் வந்து கம்மியாக இருக்கும், மூத்த சகோதர விஷயத்தில் சில பிரச்சனைகள் இருக்கும், இளையதார வச்சிருக்கவங்களும் சில பிரச்சனை இருக்கும். அடுத்து ரிஷப லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு வந்து தேவையில்லாத வம்பு வழக்கு வச்சுக்கிற மாதிரி இருக்கும், பெண்கள் விஷயத்தில் சில பிரச்சனைகள் வரும். அதுபோக வந்து அப்பா விஷயத்தில் பிரச்சனை இருக்கும், தகப்பனுக்கு முடியாமல் போகலாம். கர்மம் தொழிலில் வந்து சில பிரச்சனை இருக்கும், தொழிலில் எதிர்பாராத சில பிரச்சனைகள் இருக்கும். சரி, அதை நீங்கள் சந்திச்சு ஆகணும். குறிப்பாக வந்து மரத்தொழில், இரும்பு தொழில், பழைய பொருட்கள் தொழில்,
இப்படி நிறைய சொல்லிட்டே போகலாம். அடுத்து மிதுன லக்கணத்தில் பிறந்தவங்க ரொம்ப கவனமாக இருக்கணும். கணவன் மணி உறவுல பிரச்சனை வரும். சரி, அதனால் வம்பு வழக்கு பிரச்சனை, பிரிஞ்சு இருக்கிறது, குடும்பத்துக்குள்ள பிரச்சனை வருது, இதெல்லாம் வரும். தாப்பனார் விஷயத்திலும் கவனமாக இருந்துக்கோங்க. பங்காளி பிரச்சனைகள், சொத்து பிரச்சனைகள், கோர்ட்டு கேஸுக்குன்னு போகிற மாதிரி இருக்கும். அடுத்து கடக லக்கணம், கணவன் மணி உறவுல பிரச்சனை வரும், தூரதேச அமைப்பில் பிரச்சனை வரும், இடம் விட்டு இடமாறி போனவங்களுக்கு சில பிரச்சனை வரும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு ஏகப்பட்ட பிரச்சனை வரும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க மனச்சோர்வு, டென்ஷன், அலைச்சல், பதட்டம் எல்லாமே இருக்கும். சிம்ம லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு பிள்ளைகளால் பிரச்சனை இருக்கும். சரியா, பிள்ளைகளால் பிரச்சனை இருக்கும். அதிர்ஷ்டம் கட்டையாக இருக்கும். குலதெய்வத்தோட அருள் கிடைக்காது. அடிக்கடி கோயிலுக்கு போகணும். உத்தியோகம் பார்க்குற இடத்துல பிரச்சனை இருக்கும். கணவன் மனைக்குள்ள பிரச்சனை இருக்கும். நண்பர்கள், சொந்த பந்தம், இவங்களுக்கு பிரச்சனை இருக்கும். சிம்ம லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு ஷேர் மார்க்கெட் நல்லா இருக்காது. ஷேர் மார்க்கெட் இன்வெஸ்டேஷன், கூட்டு தொழில், பங்கு சந்தை இதெல்லாம் சிறப்பாக இருக்காது. இவங்கெல்லாம் கவனமாக இருக்கணும். கன்னியா லக்கணத்தில் பிறந்தவங்க தாய்க்கு முடியாமல் போயிடும். சரியா, தாய்க்கு முடியாமல் போயிடும். வீட்டில் வண்டி வாகனத்தில் அடிக்கிற ரிப்பேர் வரும். வண்டி வாகனத்தை மாத்திர மாதிரி இருக்கும். அதுபோக விவசாயம் பண்ணுறவங்களுக்கு சிறப்பாக இருக்காது. கால்நடை வச்சிருக்கிறவங்களுக்கும் சில பிரச்சனைகளை கொடுக்கும். பிள்ளைகள் வச்சத்திலும் ஏற்பாடு நல்லா இருக்காது. பிள்ளைகளோட படிப்பு, திருமண அமைப்பெல்லாம் நல்ல விதமாக இருக்காது. உத்தியோகத்திலும் சில சிக்கல்கள் இருக்கத்தான் செய்யும். உத்தியோகத்தில் வேலை பளு அதிகமாக இருக்கும். தனுசு ராசி துலா லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு என்ன சார்னா, ஆள் தைரியம் எல்லாம் போயிருவீங்க, சோர்ந்து போயிருவீங்க, தொட்ட காரியம் தொடங்க முடியாது, காரிய அனுகூலம் இருக்காது, ரொம்ப சங்கடப்படுற மாதிரி இருக்கும். குடும்பத்தில் சந்தோஷம் இருக்காது, சுகப்பட மாட்டீங்க, வீடு அடிக்க வர மாத்திர மாதிரி இருக்கும். வீடு கட்டுற வேலை இருந்துச்சுன்னா உடனே முடியாது. இப்படி குடும்பத்தில் சில பிரச்சனைகள் இருக்கும். குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு முடியாமல் போகும். பிள்ளைகளாலும் சில பிரச்சனை இருக்கும். அதிர்ஷ்டம் வந்தாலும் கை கொடுக்காது. அடுத்து விருச்சிக லக்கணம், குடும்பம் நல்லா இருக்காது. பேச்சில் நிதானம் இருக்காது. பேச்சு ஒரு மாதிரியாக போயிடும். முன்னுக்கு பின் முரணாக பேசுவீங்க. ஆரம்ப கல்வி படிக்கிற மாணவர்கள், உயர்கல்வி படிக்கிற மாணவர்களுக்கு பிரச்சனையாக இருக்கும். இந்த விருச்சிக லக்கணத்தில் பிறந்த மாணவர்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். தனுசு ராசி விருச்சிக லக்கணத்தில் பிறந்த மாணவர்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஆரம்ப கல்வியாக இருந்தாலும் சரி, உயர்கல்வியாக இருந்தாலும் சரி, ரொம்ப கவனமாக இருக்கணும். மற்றபடி குடும்பத்திலும் சில பிரச்சனைகள் இருக்கும். குடும்பத்தில் ஒற்றுமை இருக்காது. சொந்த பந்தத்தால் பிரச்சனை இருக்கும். ஆள் அசந்து போயிடுவீங்க. சரியா, அசந்து போயிடுவீங்க. ரொம்ப பிரச்சனையை கொடுப்பாரு. அடுத்து தனுசு ராசி தனுசு லக்கணத்தில் பிறந்தவங்க குடும்ப பிரச்சனை தான் அதிகமாக இருக்கும். சரியா, குடும்ப பிரச்சனை இருக்கும். பேச்சில் வார்த்தையில் பிழை இருக்கும். கவனமாக இருக்கணும். ஒரு வார்த்தை வெல்லும், ஒரு வார்த்தை கொள்ளும். ரொம்ப நிதானமாக இருக்கணும். தனுசு ராசியில் தனுசு லக்கணத்தில் பிறந்தவங்க கவனமாக இருக்கணும். தொட்ட காரியம் தொடங்காது. காரிய அனுகூலம் இருக்காது. நீங்கள் ஒரு விஷயம் முதல்ல முடிக்கிறது காட்டிலையும் 3 தடவை முடியும். அதாவது முதல் ரவுண்டில் ஜெயிக்காது, 3வது ரவுண்டில் தான் ஜெயிக்கும். ஒரு விஷயத்துக்கு 3 தடவை நீங்கள் மனக்கிடணும். அப்படி சில அசுப பண்ணலாம் கொடுப்பாரு. மகர லக்கணத்தில் பிறந்தவங்களும் அலைச்சல் இருக்கும். சரியா, அலைச்சலால் ஆள் அசந்து போயிடுவீங்க. கையில் காசு பணம் இருக்காது. வீட்டை விட்டு வெளியே கிளப்பி விட்டுருவாரு. தூரதேசத்துக்கு போகிற மாதிரி இருக்கும். வெளிநாடு, வெளிமாநிலத்துக்கு போய் சம்பாதிக்கிற மாதிரி இருக்கும். அடுத்து கும்பலக்கணம் அலைச்சல் இருக்கும். ஆனால் லாபம் இருக்கும். அலைச்சல் இருக்கும், லாபம் இருக்கும். அதனால சந்தோஷப்படுவீங்க. ஓரளவு நியூட்ரலாக போயிடும். மீன லக்கணத்துக்கு தொழிலில் சில பிரச்சனைகள் இருக்கும். லாபமெல்லாம் ரொம்ப கம்மியாக இருக்கும். விரயம் இருக்கும். தொழில் பண்ணுறவங்களுக்கு லாபத்தை காட்டில விரயம் அதிகமாக இருக்கும். அதனால் தொழில் பண்ணுறவங்க ரொம்ப கவனமாக இருக்கணும் மீன லக்கணத்தில். ஸோ இப்போ தனுசு ராசியில் ஒவ்வொரு லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கும் குறிப்பிட்ட விஷயத்தை மட்டும் தான் சொல்லியிருக்கிறேன். ஏன்னா ஒவ்வொரு லக்கணத்துக்குமே நான் தனிப்பட்ட முறையில் பலன் சொன்னேன்னா நிறைய ஆயிரும், நிறைய டைம் ஆகும். சரியா நேர்களே, அதனால் ரத்தன சுருக்கமாக தான் சொல்லியிருக்கிறேன். இதன்படி என்ன சொல்ல வந்தேன்னா, நீங்கள் பெரும்பாலும் இந்த 4ஆம் இடத்த சனியை வச்சு ரொம்ப கவலைப்படாதீங்க. அதுக்கு ஆரம்ப நிலையை சொல்லிட்டேன். நான் லக்கண ரீதியாகவும் ராசிக்கும் உள்ள தொடர்பை பற்றி சில லக்கணத்துக்கு சாய்ஸ் கொடுத்துருக்கிறேன், சில லக்கணத்துக்கு பாதிப்புன்னு சொல்லியிருக்கிறேன். அதில் அந்த அமைப்பு இல்லாதவங்களுக்கு அந்த லக்கண ரீதியாக என்னென்ன பிரச்சனை வரும்னு சொல்லியிருக்கிறேன். இவ்வளோ தான் வரும். பெருசாக சனி பகவான் எதுவும் பாய்க்க மாட்டார். 4ஆம் இடத்துல இருக்கனால குடும்பத்தை பாதிப்பார். குடும்பத்தில் யாருக்கு என்ன பிரச்சனை வரும்னா, கால் வலி வரும். கால் வலி, மூட்டு வலி, பாத வலி வரும், பித்த வலி வரும். சரியா, நல்லா தண்ணி குடிங்க. காலுக்கு இடையில தூங்குறதுக்கு முன்னாடி நல்லா ஆயில் தேய்ங்க. காலுக்கு தேங்காய் எண்ணெய் தேய்ங்க. க்ரீம் இருந்தால் வாங்கி போடுங்க. கிராக் க்ரீம் இது மாதிரி வாங்கி போடுங்க. காலை 10 நிமிஷம் பார்த்துக்கோங்க. காலில் நகத்தெல்லாம் வெட்டுங்க. கால் பிரச்சனை தான் கொடுப்பாரு. ஏன்னா 4ஆம் இடத்துல இருக்கிறதுனால அவர் குடும்பத்தில் அந்த உடல் உபாதை கொடுப்பாரு. அவர் எதுக்கு படைக்கப்பட்டிருக்காரோ அதைத்தான் கொடுப்பாரு. சோம்பேறித்தனத்தை கொடுப்பாரு. குடும்பத்துக்குள்ளே ஒத்துமை குலைப்பாரு. அதுபோக 4ஆம் இடம் காலப்புருஷ சக்கரத்துக்கு இருதயத்தை குறிக்கும். அதுபோக சூரியனுக்கு அவருக்கும் பிடிக்காது. இருதயம் சம்மந்தப்பட்டவங்க கவனமாக இருக்கணும். ஹார்ட் டிசீஸ் இருக்கிறவங்க, ஹார்ட்டு சம்மந்தப்பட்ட ட்ரீட்மெண்ட்டில் இருக்கிறவங்களும் கவனமாக இருக்கணும். பிளட் ப்ரெஷர் இருக்கிறவங்களும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மற்றபடி வேற ஒன்றுலாம் பிரச்சனை இல்லை. ஓகே, இப்போ தசா புத்தி எடுத்துக்கிறோம். அது ரொம்ப முக்கியமில்லை. அதுதான் கதி. முதல் சொன்னது விதி, இப்போ ராசிக்கு சொன்னது மதி, இப்போ சொல்கிறது கதி. இதுபடி தான் உங்களுக்கு போகும். இப்போ சின்ன பிள்ளைக்கே சொல்கிறேன் நான். இப்போ மூல நட்சத்திரத்தில் பிறகு குழந்தை பிறந்திருக்கான அது கேது திசை நடக்கும். அது சின்ன பிள்ளையாக இருந்தாலும் அதுக்கு தெரியாது, பாவம். ஒரு மனிதனுக்கு ஜோசியத்தை பற்றி தெரியணும்னா குறைஞ்சது ஒரு 18 வயசுனாச்சும் ஆகணும். 18 வயசுக்கு மேலே தான் ஜோதிடமே புரியும். 12 வயசில் தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சுக்கிறோம். 18 வயசுலேருந்து புரிய ஆரம்பிக்கும். இப்போ கேது திசை நடக்கிற பிள்ளைகளுக்கு வீட்டில் இருந்துச்சுன்னா அதை பார்த்துக்கோங்க. அதுக்கு சனி புத்தி, ராகு புத்தி, சூரிய புத்தி, சந்திர புத்தி ஆகாது. சுக்கிர தசை நடக்குது அப்படின்னா கொஞ்சம் வயசில் நடக்கும். அவங்களுக்கு சனி தசை, சனி புத்தி, ராகு புத்தி, கேது புத்தி, சூரிய புத்தி இதெல்லாம் ஆகாது. அடுத்து சூரிய தசை நடக்குது. இது கொஞ்சம் வயசானவங்களுக்கு நடக்க ஆரம்பிச்சிடும். சரியா, ஒரு 25 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு சூரிய தசை நடக்கும். சூரிய தசை நடக்கிறவங்களுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இவங்களுக்கு ராகு புத்தி, சனி புத்தி,
கேது புத்தி, செவ்வாய் புத்தி நல்லா இருக்காது. அடுத்து சந்திர திசை நடக்கிறவங்களுக்கு ராகு புத்தி, சனி புத்தி, கேது புத்தி இதெல்லாம் நல்லா இருக்காது. செவ்வாய் திசை நடக்கிறவங்களுக்கு ராகு புத்தி, சூரிய புத்தி, சனி புத்தி, கேது புத்தி நல்லா இருக்காது. ராகு தசை நடக்கிறவங்களுக்கு, ராகு திசை வந்து நல்ல வயசானவங்களும் நடக்கும், மத்தியம வயதில் நடக்கணும் நடக்கும். இந்த ராகு திசை நடக்கிறவங்களாம் ரொம்ப கவனமாக இருக்கணுங்க. சரியா? இந்த ராகு திசை, செவ்வாய் திசை ரொம்ப நல்லா இருக்காது இப்போதைக்கு உங்களுக்கு. சரியா? அது சனி பயிற்சி ஆன பின்னாடி செவ்வாய் திசை நல்லா இருக்காது. செவ்வாய் ராசிக்கு 7ஆம் இடம் 8ஆம் இடத்துல இருக்கிறாரு. ஜூன் 6ஆம் தேதிக்கு மேலே தான் செவ்வாய் நல்ல நன்மைக்கு வருவார். ஸோ ரொம்ப சங்கடப்படுறவங்க யாருன்னா அந்த செவ்வாய் திசையில் நடக்கிறவங்களாம் ரொம்ப சங்கடப்படுவீங்க. சந்திர திசை கூட அந்தளவுக்கு பிரச்சனை சொல்ல முடியாது. சூரிய திசை கூட அந்தளவுக்கு கஷ்டம்னு சொல்ல முடியாது. ஸோ செவ்வாய் திசை நடக்கிறவங்க ரொம்ப சிக்கலில் மாட்டிக்கிறவங்க. அட் பர்சன்ட் சுக்கிர திசையிலும் சில பிரச்சனைகள் இருக்குது. இப்போ இன்னைக்கு தேதிக்கு எடுத்துட்டோம்னா சுக்கிர திசை நடக்கிறவங்களும் சில பிரச்சனைகள் இருக்குது. ஆனால் வயதானவர்களுக்கு வந்து ஒரு 35 வயசு மேலே இருக்கிறவங்களுக்கு செவ்வாய் திசை நடக்கும். செவ்வாய் திசை நடக்கிறவங்களுக்கு ராகு புத்தி, சூரிய புத்தி, சனி புத்தி, கேது புத்தி நடக்கிறவங்களுக்கு ரொம்ப பிரச்சனையாக இருக்கும். ரொம்ப கவனமாக இருங்க. அவங்களுக்கு தான் வழிபாடு பரிகாரம் பண்ணணும். அடுத்து ராகு திசை நடக்கிறவங்க, ராகு திசை நடக்கும். அவங்க வந்து ராகு திசையில் தனது புத்தி, அதாவது ராகு புத்தி, சனி புத்தி, கேது புத்தி, சூரிய புத்தி, சந்திர புத்தி இவங்களாம் ரொம்ப சங்கடப்படுவாங்க. இந்த 4ஆம் இடத்து சனியால், அர்த்தாஷ்டம சனியால் ரொம்ப பாதிக்கப்படுறது யாருன்னா செவ்வாய் திசை நடக்கிறவங்க, ராகு திசை நடக்கிறவங்களாம் ரொம்ப பாதிக்கப்படுவாங்க. அடுத்து குரு திசை அந்த அளவுக்கு பெருசாக பாதிப்பு இருக்காது. சரியா? குரு திசையில் அப்படி பாதிப்பு இல்லாமல் இருந்தாலும் சில புத்திகள் சரியாக இருக்காது. சனி புத்தி, ராகு புத்தி, கேது புத்தி நல்லா இருக்காது. அடுத்து சனி மகா திசை நடக்கும். அது வயதானவருக்கு தான் நடக்கும். சரியா? இந்த வீடியோவை நிறைய கேட்குறவங்க யாரும் பார்த்தோம்னா இந்த ராகு திசை, குரு திசை, சனி திசை நடக்கிறவங்க தான் நிறைய கேட்பாங்க தனுசு ராசியில். எனக்கு தெரியுங்க, என் சேனல் எங்கே போகுது, யார் நிறைய வியூஸ் பார்க்குறாங்கன்னு ஓரளவு நான் பார்த்து சொல்லிடுவேன் ஒரு இடத்துல உட்காந்து. ஏன்னா இறைவன் வந்து அந்த அருளை கொடுத்துருக்கிறாரு, அந்த அனுபவத்தை கொடுத்துருக்கிறாரு. ஆமாம் சார், நான் வந்து எனக்கு ராகு திசை நடக்குது, குரு திசை நடக்குது, சனி திசை நடக்குது, நான் உங்கள் சேனலில் நிறைய பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிறவங்க கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. அதுபோக வந்து எல்லாருமே வந்து உங்கள் குலதெய்வத்தை போட்டின்னு அதை டெக்ஸ்ட் பண்ணுங்க. இல்லைனா வந்து உங்கள் இஷ்ட தெய்வத்தை டெக்ஸ்ட் பண்ணுங்க. அதெல்லாம் வந்து நீங்கள் ஒரு தடவை டெக்ஸ்ட் பண்ணணும், இல்லைனா எழுதி பார்க்கணும். நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் தான் போடணும்னு சொல்லலை. வீட்டில் நோட் புக்கில் ஒரு நாளைக்கு ஒரு தடவைனாச்சும் எழுதுங்க. ஓம் விக்னேஸ்வரா போற்றி, இல்லைனா உங்கள் குலதெய்வம், இஷ்ட தெய்வம், பிடித்த தெய்வத்தை பேரை எழுதுங்க. ஒரு தடவை எழுதுனீங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய பாவங்கள் தீரும். சரியா? தெய்வத்தை நினைக்கிறத காட்டிலும் எழுதணும். எழுத்து தான் முக்கியம். ஏன்னா எழுத்து வந்து முக்கியமானது. எழுத்து அறிவித்தவன் இறைவன் சொல்லியிருக்கிறாங்க. எழுத்தை கொடுத்தவன் தான் இறைவன். இறைவன் வந்து மந்திரத்துக்கு அடிமை. ஆனால் அந்த மந்திரத்தை எழுதணும்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும். சரியா? எழுதுறது தான் வந்து சாகா வரம் பெற்றது, நிலச்சி நிற்கும். ஒரு நாளைக்கு ஒரு தடவைனாச்சும் குலதெய்வத்து பேரை எழுதுங்க, அதை பற்றி பேசுங்க. ரைட்டு. குரு திசையில் இந்த ராகு புத்தி, சனி புத்தி, கேது புத்தி நடக்கிறவங்களும் நல்லா இருக்காது. அடுத்து சனி மகா திசை வயதானவங்க நடக்கும். அவங்களுக்கு வந்து சூரிய புத்தி, ராகு புத்தி, கேது புத்தி, செவ்வாய் புத்தி, சந்திர புத்தி சிறப்பாக இருக்காது, கஷ்டப்படுவாங்க. புதன் திசை வயதானவர்களுக்கு தான் நடக்கும். இதை அப்புறம் பார்த்துக்கலாம். இருந்தாலும் அவங்களுக்கு சொல்லிடுறேன், புதன் திசை நடக்கிறவங்களுக்கு சந்திர புத்தி, செவ்வாய் புத்தி, சனி புத்தி நல்லா இருக்காது. ஓகே நேயர்களே, ஓரளவு சொல்லிட்டேன் நான். இதுதான், இப்படித்தான் உங்களுக்கு நடக்கும். சரியா? நீங்கள் தனுசு ராசியில் பூராட நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறீங்க, ஒரு லக்கணத்தில் பிறந்திருக்கிறீங்க, ஒரு தசாபுத்தி நடந்துச்சுன்னா இதில் சம்மந்தப்பட்டவர்களுக்கு தான் அடி அதிகமாக இருக்கும். சரியா? மற்றவங்களுக்குலாம் எந்த பிரச்சனையும் இருக்காது. அதனால் இந்த கூட்டத்தில் கோயந்தா போடுற வேலையே வேண்டாம் நமக்கு. அதனால தான் நான் பிரித்து சொல்லியிருக்கிறேன். நான் முடிஞ்சவளும் பிரித்து சொல்லியிருக்கிறேன். இது எத்தனை பேருக்கு புரியுதுன்னு தெரியல. கமர்ஷியலாக கேட்குறவங்களுக்கு புரியாது. ஓகே, இப்போ வந்து இதுக்கு என்ன சார் வழிபாடு பரிகாரம்னா சனி பகவானை தான் வழிபடணும். நீங்கள் நினைக்கிறீங்க மறுபடியும் சனி பகவானா, 7 வருஷமாக அதை தானே கும்பிட்டோம், 7 சனி முடிஞ்சிச்சு, இப்போ மறுபடியும் 4ஆம் இடத்துல சனி வருதுனால சனி பகவானை கும்பிடணுமா அப்படின்னா வேறு வழி கிடையாது. மாதத்துக்கு ஒரு நாள் சிவன் கோயிலுக்கு போங்க. சரியா? மாதத்துக்கு ஒரு நாள் போகிறது நல்லதான். சனிக்கிழமை போங்க, இரவு 8 to 9 போங்க, சிவனை கும்பிடுங்க, சக்தியை கும்பிடுங்க, காலபைரவரை கும்பிடுங்க. சரியா? காலபைரவரை சிறப்பாக கும்பிடுங்க. அடுத்து வந்து சனி பகவானுக்கு விளக்கு போட்டுவாங்க. ஒரு நாள் போயிட்டு வந்தால் போதும். வீட்டில் வந்து சனிக்கிழமை நான்வெஜ் சாப்பிடாதீங்க, சுத்தபத்தமாக இருங்க. எறும்புகளுக்கு வந்து ஆகாரம் போடுங்க. வேப்ப மரம், அரச மரம், புங்க மரம், இந்த மரத்துக்கு அடியில் இருக்கிற எறும்பு புத்துகளுக்கு பச்சரிசி, தூள் சக்கரை போட்டு சில பொருட்களை போட்டு அது எறும்புக்கு தீனி போடுங்க. உடல் ஊனமுற்றலுக்கு உதவி பண்ணுங்க. காக்காவுக்கு சாப்பாடு வைங்க, தண்ணீர் வைங்க, பசுமாட்டுக்கு சாப்பாடு வைங்க. சரியா? பசுமாடு பார்க்குற நேரமாக அதுக்கு எதனாச்சும் ஆகாரம் கொடுங்க. இது மாதிரி சின்ன சின்ன பரிகாரம் பண்ணி, இதெல்லாம் பரிகாரம் சொல்ல முடியாது, செயல்பாடு தான். சரியா? இதெல்லாம் மனிதன் வந்து மனிதனுக்கு உதவி பண்ணுற மாதிரி தான். நம்ம மனிதனுக்கு உதவி பண்ணுறோம், மிருகங்களுக்கு உதவி பண்ணுறோம், பிறருக்கு வந்து கொடுத்து உதவுறோம். இது பரிகாரம் சொல்ல முடியாது. சரியா? பரிகாரங்கிறது கழிக்கிறது, இது வந்து கொடுக்கறது. சரியா? கொடுக்கறது வேற, கழிக்கிறது வேற. அதனால இதெல்லாம் செய்யுங்க. ருட்டீனாக செஞ்சீங்கன்னா எப்பயுமே உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. அதுபோல் நல்லா உழைக்கணும். சனி பகவான் வந்து உழைக்கிறவன் ஒன்றுமே செய்ய மாட்டார். நல்லா ஆடி பாடி வேலை செஞ்சால் அலுப்படுக்காது சொன்ன மாதிரி உழைக்கணும். உழைங்க, சோம்பேறித்தனம் படாதீங்க. அன்னைக்கு வேலையை அன்னைக்கு பண்ணுங்க. வயசானவங்க வீட்டு வேலையை பாருங்க, வயசில் இருக்கிறவங்க தொழிலை பாருங்க, உத்தியோகத்தை பாருங்க, நல்லபடியா இருங்க. சரியா? இதுவும் கடந்து போகும்னு பாசிட்டிவ் எண்ணத்தில் இருங்க, நல்லபடியா இருக்கும். இந்த அர்த்தாச்சம சனியை பற்றி எதுவும் கவலைப்பட வேண்டாம், சரியா போயிடும். சரியா? வாழ்த்துக்கள்.
எல்லாம் வல்ல இறைவன் தனுசு ராசி நேயர்களுக்கு சில சௌபாகியத்தையும் சில ஐஸ்வர்யத்தையும் சில நன்மையிலும் கொடுப்பார். அனைத்து நலங்களை வளங்களை பெற்று தேக ஆரோக்கியத்துடன் தீர்க்காயுடன் நீடோடி வாழ்க, நிறைந்த வளம் பெறுக. நன்றி நேயர்களே.